என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரூவ் தட் cos A divided by A plus cos B divided by B plus cos C divided by C equal to A square plus B square plus C square divided by 2ABCன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ப்ரூவ் தட்னாவே LHS RHS இருக்கும். இதில் ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு சைடு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போது இதில் நம்ம எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா LHS நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். LHS ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் cos A டிவைடட் பை A ப்ளஸ் cos B டிவைடட் பை B ப்ளஸ் cos C டிவைடட் பை Cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ LHS எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா RHS வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? கேள்வி பார்க்குறதுக்கு தான் சமயம் பெருசாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். கிளியராக கவனிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே நியூமரேட்டரில் பாருங்கள். cos A cos B cos Cன்னு இருக்குங்களா? cos A cos B cos Aல எதனுடைய ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். கொசைனுடைய ஃபார்முலாங்களா? ஃபஸ்ட் அந்த ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதலாம். cos Aனுடைய ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதலாம். cos Aயோட ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், ABCன்னு எழுதிக்கங்க. இங்கே cos Aன்னு சொன்னதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா A வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். A ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறது பாருங்கள், BCன்னு இருக்குங்களா? அங்கே கீழே வந்து டிவைடட் பை BCன்னு கொடுத்துருங்க. அடுத்து இதே வந்து ரிமைனிங் இருக்கக்கூடியது அந்த பிசியை வந்து ஆட் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். B ப்ளஸ் C. அடுத்து நம்ம எதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம்? ஏயை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து மைனஸ் எழுதணும், மைனஸ் A. அடுத்து இங்கெல்லாம் ஸ்கொயர் கொடுங்க பவரில். அடுத்து இங்கே 2 கொடுத்துருங்க. இதை cos Aனுடைய ஃபார்முலா வந்து ரெடி ஆகிடுச்சு. cos A ஈக்குவல் டு B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் டிவைட் பை 2BC. இதே மாதிரி இப்போ cos B ஃபார்முலா எழுத போகிறோம். எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது சாமி. இங்கே பாருங்கள், cos B ஃபார்முலா. இதே மாதிரி cos Bக்கு 3 தடவை ABCன்னு எழுதிருங்க. வந்து A, B, Cன்னு எழுதிட்டு இங்கே cos Bன்னு சொன்னதுனால Bயை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். cos Bனால Bயை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ Bக்கு அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், C இருக்குது, இங்கே என்ன இருக்குது, A இருக்குங்களா? அப்போ CAன்னு இருக்குங்களா? அந்த CAவை ஃபஸ்ட்டு கீழே எழுதிக்கலாம். அடுத்து மேலே வந்து C ப்ளஸ் Aன்னு எழுதிக்கலாம். நம்ம எதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம்? Bயை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து மைனஸ் Bன்னு கொடுத்துருங்க. இப்போ பவரில் ஸ்கொயர் 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 கொடுத்துட்டு இங்கே வந்து 2 வரும். இது cos Bனுடைய ஃபார்முலா. அடுத்து cos C எழுத போகிறோம். cos Cனுடைய ஃபார்முலா. இதுக்கு அதே மாதிரி ABCன்னு ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே C இருக்கிறனால ஃபஸ்ட் நம்ம எதை ரவுண்ட் பண்ணணும்? Cயை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பாருங்கள், ABன்னு இருக்குங்களா? அந்த ABயை கீழே எழுதிருங்க. மேலே வந்து A ப்ளஸ் Bன்னு எழுதிங்க. நம்ம எதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம்? Cயை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் மைனஸ் Cன்னு கொடுத்துருங்க. எதை ரவுண்ட் பண்ணியிருக்கோமோ அதை நெகட்டிவில் கொடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு இங்கே வந்து கீழே 2 கொடுங்க. இதுதான் வந்து என்னன்னா cos Cனுடைய ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இது ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு சமயம் இதுதான் cos A cos B cos Cனுடைய ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த LHSல cos Aக்கு பதிலாக வேல்யூ ஃபார்முலா கொடுக்க போகிறோம். cos Aக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள். இந்த cos Aக்கு பதிலாக B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் சம் இங்கே கவனிங்க. B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ரெடி இங்கே டிவைட் பை இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2BCன்னு வருங்களா? 2BCன்னு வரும். ஆல்ரெடி இங்கே A இருக்கிறனால 2ABCன்னு எழுதுகிறேன். சாமி புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவை cos Aக்கு பதிலாக இங்கே கொடுக்குறோம் சாமி. கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள், இந்த cos Aக்கு பதிலாக இங்கே கொடுக்குறோம். கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? நியூமரேட்டரில் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் வரும். டிவைடட் பை இது டினாமினேட்டரில் 2BCன்னு வரும். இங்கே ஆல்ரெடி A இருக்கிறனால 2ABCன்னு எழுதிட்டேன். சாமி புரியுதுங்களா? ப்ளஸ் அடுத்து இங்கே பாருங்கள், cos B. cos Bக்கு பதில் நியூமரேட்டரில் என்ன கொடுக்கலாம்? C ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் கொடுக்கலாங்களா? C ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 2CAவை வந்து டினாமினேட்டரில் கொடுத்துருங்க. இதை வந்து நியூமரேட்டரில் கொடுக்குறோம், இது டினாமினேட்டரில் கொடுக்குறோம். கொடுக்கும்போது இங்கே 2 ஆல்ரெடி CAன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், Bன்னு இருக்குங்களா? மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 2ABCன்னு வரும். சாமி இங்கே 2CAன்னு இருக்குது. சாமி இங்கே என்ன இருக்குது? Bன்னு இருக்குங்களா? மல்டிப்ளை பண்ணும்போது 2ABCன்னு வரும். சரிங்களா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள், ப்ளஸ் cos C. cos Cக்கு பதிலாக என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர். கரெக்டுங்களா? டிவைடட் பை 2ABன்னு இருக்குங்களா? AB. இந்த C இருக்குது பார்த்தீங்களா? அதை இங்கே எழுதிருங்க. டிவைட் பை 2ABC. சாமி இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. cos Aக்கு பதிலாக நியூமரேட்டரில் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் டிவைட் பை 2BCன்னு நியூமரேட்டரில் தான் கொடுப்போம். அது வந்து என்னென்னா அந்த 2BCயை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வரும்போது ஆல்ரெடி A இருக்கிறனால 2ABCயாக மாறிடும். சொல்கிறது புரியுதுங்களா? cos Bக்கு பதிலாக மேலே C ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் டிவைட் பை 2CA அதுக்கப்புறம் டிவைட் பை Bன்னு இருக்கும். அந்த 2CAவை கீழே கொண்டு வரும்போது 2ABCயாக மாறிடும். சாமி புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், டினாமினேட்டரில் இங்கேயும் 2ABC இங்கேயும் 2ABC இங்கேயும் 2ABC எல்லாமே 2ABCன்னு இருக்கிறனால நம்ம ஆட் பண்ணுறதுக்கும் சப்ராக்ட் பண்ணுறதுக்கும் என்னவாக இருக்கணும்? டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். கரெக்டுங்களா? இந்த 2ABC அப்படியே வச்சுக்கலாங்களா? அப்படியே வச்சுட்டு நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணுறோம். அங்கே பாருங்கள், B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் நியூமரேட்டரில் இருக்கிறது ப்ளஸ் அடுத்து C ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்
அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எழுதிட்டு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் பி ஸ்கொயர். அடுத்து இங்கே ப்ளஸ் சி ஸ்கொயர், வேறு இங்கே மைனஸ் சி ஸ்கொயர். இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணாமல் இருக்கிறதுல என்னென்னு பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். புரியுதுங்களா? இங்கே எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2abc. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு எதை ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை 2abcன்னு வந்துச்சு. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.